கடையில் நம்ம வாங்குகிற கிரில் சிக்கனில் நிறைய ஃபுட் கலர் அஜினமோட்டோ எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அது நம்மளும் சாப்பிட முடியாது, குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கிரில் சிக்கன் வீட்டிலையே எந்த ஃபுட் கலரும் இல்லாமல் நம்ம ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டே வந்து சிக்கனில் வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா கெட்டியான தயிரில் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இது நம்ம ரெகுலராக வீட்டில் இருக்க மசாலாஸ் மட்டும்தான். எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த தந்தூரி சிக்கனும் அந்த பெப்பர் சீரகத்தூள் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் தயவு செஞ்சு வந்து ஆட் பண்ண வேணாம். நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நம்மளோட ரெகுலர் மசாலாஸ் போதும். ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த சிக்கனை ஒரு 4 hours to 5 hours நல்லாவே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண வச்சுக்கோங்க. சைடில் பட்டர் மெல்ட் பண்ணியாச்சு. மெல்ட் பண்ண பட்டரையுமே வந்து இதில் போட்டு நல்லா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா தடவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஊற டைமில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு 2 பக்கம் கால் எல்லாமே வந்து கட்டியாச்சு. கோழி வந்து செத்ததுக்கப்புறமும் ஓடி போகக்கூடாதுன்றதுக்காக அடுத்து ரொசட்டி ராடில் மாற்றி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பேக் பண்ணிட்டு இருக்கும்போதே கீழே கொஞ்சம் வந்து பொட்டேட்டோஸ் போட்டு அந்த மேலே இருந்து கொட்டுற மசாலாஸ் எல்லாமே அதில் ஊறி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கிரில் சிக்கன் ரெடி. என்னோட அவனில் வந்து ஆல்ரெடி அதாவது மோட் வந்து கிரில் சிக்கன் மோடே வந்து இருக்குது. ஸோ அதை நான் வந்து வச்சுட்டேன். உங்களோட அவனில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டைமர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 200 டிகிரி செல்சியஸில் வந்து அப்பர் ராட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். கிரில் ராட் கீழே இருக்க ராட் யூஸ் பண்ணலை. வச்சுட்டு வந்து 45 minutes நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.